மதிப்பிற்குரிய திரு பாய்ஜி அவர்களே, அப்பாஜி அவர்களே, அன்பான பக்தர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நாம் அனைவரும் குரு மகாராஜ் அவருடைய கிருபையால் பஜனங்கள் பாடுவதற்கும் சந்த் மகாத்மாக்களுடைய சத்சங்கத்தை இன்னைக்கு நம்ம ஸ்ரீ சிவஜி மகாராஜுடைய பிறந்த நாளை நேற்று முடிஞ்சிச்சு, சுதந்திர தினமும் முடிஞ்சிச்சு. அதை முன்னிட்டு நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். அதாவது பகவான் கிருஷ்ணரும் ராதையும் யமுனா நதிக்கரை ஓரத்துல உட்காந்து உரையாடிட்டு இருக்காங்க. அப்போ உரையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பகவான் கிருஷ்ணர் அந்த கரையில பாக்குறாங்க. அந்த கரையில பார்க்கும்போது ராதை கேட்கிறாங்க, நான் இங்க இருக்கேன், என்ன பார்க்காம உங்களுக்கு என்ன அங்க பாருங்க அப்படின்னு. அப்போ அங்க எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றாங்க பகவான் கிருஷ்ணர். அது மட்டும் இல்ல, அங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாரு, அவருக்கும் பசிக்குது அப்படின்னு. அப்ப யார் அங்க அப்படின்னு சொன்னா துர்வாசா முனிவர். அப்போ உடனே ராதை சொல்றாங்க, நான் போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. சமைச்சு அவங்க முதல்ல அங்க துர்வாசா முனிவர் அங்க போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு அவருக்கு உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுத்து முடிச்சுட்டு அவங்க திருப்பி பகவான் கிருஷ்ணருக்கு உணவு கொடுக்கணும். திரும்பி இக்கரைக்கு வரணும்னு நினைக்கும் போது அந்த நீர் மொத்தம் ரொம்பிடுது, வழி இல்லை, தண்ணி தான். எப்படி அவங்க போவாங்க? ஒட்டன துர்வாசா முனிவர் சொல்றாரு, இந்த துர்வாசா முனிவர் சாப்பிடவே இல்லை, சாப்பிடாம ஆண்டவனை கும்பிட்டது உண்மையா இருந்தால் வழிவிடு அப்படின்னு சொல்லு. அப்போ ராதை நினைக்கிறாங்க, என்ன முனிவர் போய் சொல்றாரு, உப்பரால சாப்பிட்டாரு, வயிறார சாப்பிட்டாரு, அப்ப இப்படி அவர் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லி அதுவும் யமுனா நதி கிட்ட போய் கேட்கறது. அப்போ திருப்பி கேட்குறாங்க, நீங்க உப்பரால சாப்பிட்டீங்க, வயிறார சாப்பிட்டீங்க, அப்ப நான் சொல்றது போயிடும், நீங்க ஒன்று சொல்லி பாரு, வழிவிடுதா இல்லையான்னு பாரு. அப்போ ராதை இந்த மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த தண்ணி விலகிடுது, பாதை வருது, அவங்க பகவான் கிருஷ்ணர் போயிடுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரின்னு பகவான் கிருஷ்ணர் கிட்ட போய் அவருக்கும் சாப்பாடு கொடுக்க போறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு வயிறு நம்பிடுச்சு, இவரு சாப்பிடவே இல்லை, இவரு வயிறு நம்பிடுச்சு, அவரு சாப்பிட்டாரு ஆனா சாப்பிடவே இல்லைன்னு சொல்றாரு. யமுனா நதியும் வழிவிட்டுச்சு, ஒண்ணுமே புரியல. அப்ப என்ன உனக்கு உன் மனசுல என்னமோ இருக்கு அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் கேட்கிறாரு. அப்ப இல்ல, இந்த நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இல்ல, துர்வாசா முனிவர் சாப்பிடும் போது எனக்கு நெய்வேத்தியம் தர பாவத்துலதான் ஒரு வாயும் அவர் சாப்பிட்டாங்க. ஒவ்வொரு வாயும் அவர் சாப்பிடும் போது எனக்கு நெய்வேத்தியம் கொடுக்கிறாருன்ற பாவத்தோட சாப்பிட்டதுனால எனக்கு சமர்ப்பிச்சார், என் வயிறு ரொம்பிடுச்சு, இல்லைன்னா அவங்களால இவ்வளவு சாப்பாடு சாப்பிட முடியாது. கங்கை நதி யமுனா நதி பொய் சொல்லாது அப்படின்றத உணர்த்தாரு. அதாவது இதனுடைய சார் என்னன்னு சொன்னா, நம்ம குரு மகாராஜ்க்கு அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு விஷயமும் சாப்பிடுறது மட்டும் இல்லை, எந்த விஷயம் நம்ம தொடங்குறோம்னா கூட, எந்த காரியம் நம்ம செய்யறோம்னா கூட, நம்ம குரு மகாராஜ்க்கு அர்ப்பணம் செஞ்சு நம்ம அதை தொடங்கும் போது அதுல வர கெடுதல்கள், நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து அதுல வர்றதுக்கு இருந்ததுன்னா அதை குரு மகாராஜ் எடுப்பார். இன்னொரு கதை சொல்ல, ஒரு ராஜா இருந்தாரு. அவர் 1000 யாகம் பண்ணணும்னு நினைச்சாரு. 999 யாகம் முடிச்சாரு, 999 முடிச்சிட்டாரு. ஒரே ஒரு யாகம் செஞ்சா 1000 ஆயிடும். அப்போ இவர் யாகத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றாரு. குருமராஜர் கூடுறாரு அந்த யாகத்துக்கு. அப்போ குருமராஜ் அங்க வராரு. குருமராஜ் வந்த உடனே குருமராஜ் இல்லையா, அவருக்கு தட்சிணை கொடுக்கணும். அப்ப நான் என்ன தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு குருமராஜ் கிட்ட கேட்கிறாரு. குருமராஜ் சொல்றாரு, நீ செஞ்ச சேவையே போறோம், நீ தட்சிணை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் தட்சிணை ஏதாவது கொடுக்கணும், கொஞ்சம் சொல்லுங்க. அப்ப இவர் கேட்க குருமராஜ் வேண்டாம்னு சொல்றாரு. வேண்டாம்னு சொல்ல இவர் விடலை, இவர் வற்புறுத்துறாரு. உடனே குருமராஜ் சொல்றாரு, சரி, கடைசியா அவருக்கு கோபம் வருது. அவர் சொல்றாரு, உன்னுடைய எல்லாம் எனக்கு கொடுத்துடு. அப்போ உடனே சரின்னு சொல்லிடுறாரு. அவர் சிந்திக்கவே இல்லை, உன்னுடைய எல்லாம் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லணும்னா சரின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு போறாரு. உள்ள போயிட்டு அவருடைய பணி ஆட்கள் கிட்ட எல்லாம் சொல்றாரு, குருமராஜ் வந்துட்டாருல, அவருக்கு இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இது செய், அது செய், இந்த சாப்பாடு செய் அப்படின்னு சொல்றாரு. கட்டளை இட்ட உடனே குருமராஜ் பக்கத்துல போறாரு. என்ன பண்ற, யார்கிட்ட கட்டளை இடுற, நீ யாரு நீ? அப்போ நீ ராஜா இல்ல, நீ உன்னுடைய எல்லாம் எனக்கு கொடுத்துட்ட. எப்ப நீ எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டியோ நான் தான் ராஜா, உனக்கு இங்க இடமே இல்லை. அப்ப இவருக்கு ஒரு நிமிஷம் அது கேட்ட உடனே, உன்னுடைய எல்லாம் எனக்கு கொடுத்துட்டே நீ ராஜா இல்லைன்னு சொல்லணும். அப்போ நான் 999 யாகம் பண்ணேன்னு அந்த புண்ணியெல்லாம் குருமராஜ்க்கு கொடுக்கணுமா
அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. அதுதான் எண்ணம் வருது. அந்த எண்ணம் வந்தோடனே அவருக்கு மயக்கம் வந்துடுது, எழுந்துருக்கு. அவ்வளோதான். ஆள் அவுட்டு உடனே அவரை வந்து யமதூதர்கள் வராங்க, கூட்டிகிட்டு போனோடனே நரகத்தில் போடுறாங்க. நரகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கும். ரொம்ப கஷ்டப்படும் போது அவரால் வந்து அந்த நரக யாதனை தாங்கவே முடியல. கொஞ்சம் காலம் ஆகும்போது அவர் குருமராஜ் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ பாருங்க, குருமராஜ்னு கூப்பிட்ட உடனே மகாராஜ் போகிறார், அங்கே போகிறார். அங்கே போன உடனே அவர் வந்து யமதர்மராஜா கிட்ட சொல்றாரு, நீ அவனை விட்டுடு, நீ ஏன் அவனுக்கு இவ்வளோ தொல்லை கொடுக்குற, ஏன் அவனை நரகத்தில் போடுற, அவனுடைய ஆத்மாவை பூலோகத்துக்கு அனுப்பு. அப்போ சொல்றாரு யமதர்மராஜா, இல்லை அவர் நல்லதோட பண்ண நிறைய கெடுதல் பண்ணியிருக்காரு, அதனால வந்து அவரை வந்து நரகத்துல தான் இருக்கணும், அவரை வந்து கொண்டு போக முடியாது. இல்லை அவனுடைய கர்மம், கெட்ட கர்மம் நல்ல கர்மம் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன், அதனால அவனுடைய கெட்ட கர்மத்தை நான் அனுபவிக்கிறேன், எனக்கு கொடு, நான் அனுபவிக்கிறேன், நீ அவனுடைய உயிரை அவனுடைய ஆத்மாவை கீழே கொண்டு போய் கொடு. உடனே இவர் கொண்டு போறாரு, யமதர்மராஜா கீழே கொண்டு போய் விடுறாரு. அப்போ இவனுக்கு உயிர் வரும். உயிர் வந்தோடனே இன்னைக்கு ஒன்றும் புரியல, என்ன ஆச்சு, எனக்கு மயக்கமாச்சா, என்ன ஆச்சு. அப்போ குருமராஜ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நீ வந்து உன்னுடைய எல்லாம் எனக்கு தான் சொன்னோடனே நீ என்ன நினைச்ச, நீ உன்னுடைய புண்ணியெல்லாம் எனக்கு கொடுக்கணுமே, அது மட்டும்தான் நீ நினைச்ச. ஆனா நீ எவ்வளவு கொலை பண்ணியிருக்க தெரியுமா, அது நீ எவ்வளவு அனுபவிக்கணும் தெரியுமா, அது உனக்கு தெரியாது. அது நான் எடுக்கிறேன், அதுக்காக தான் உன்னுடைய எல்லாம் நான் எடுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா நீ அதை நினைக்கல, நீ உன்னோட புண்ணியத்தை எனக்கு கொடுக்கணுமே தான் நீ வருத்தப்பட்ட. அப்போதான் அவன் வந்து அவனுடைய தப்பா உணர்ந்து உடனே வந்து சரணடைஞ்சு அவன் வந்து உண்மையான ஒரு அவனுடைய ராஜாங்கம் எல்லாமே அவர் கொடுத்துட்டு குருமராஜ்கிட்டே அர்ப்பணிச்சு அவர் போறேன், காட்டுக்கு போறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய கஷ்டப்படுறோம். ஆனாலும் நம்ம நினைப்போம், ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கெடுதல் பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, அங்க நம்ம நல்லவங்கன்ற பட்டத்தை நம்மளே கொடுத்துருவோம் நமக்கு. அப்ப நம்மளுக்கு தெரியாமையே நம்மளுக்கு அங்க உள்ள அகங்காரம் வருது. இன்னொன்னு வந்து அது எதுக்கு கொடுக்குறாருன்றது தெரியாது. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்குறாரு, இல்ல ஒரு விஷயத்த வந்து தடுக்கிறாரு, கொடுக்காம தாமதிக்கிறாரு, சொல்ல அது தயாரிக்கிறார். எல்லோ நல்லது நம்மளுக்கு வந்து தயாரிக்கிறார். ஆனா நம்மளுக்கு அந்த பொறுமை வேணும். ஏன்னா நம்ம குடும்பத்துல இருக்கோம், நம்மளுக்கு அந்த பொறுமை சில டைம்ல வராது, என்னால முடியலன்னு சொல்றோம். ஆனா அதுதான் சாரு குருமராஜ். இப்ப நம்ம எல்லாரும் சச்சங்கத்துக்கு வரோம், நம்ம எவ்வளவு பாகியசாலிகள். நம்ம எனக்கு தெரிஞ்சு முக்கால நம்ம எல்லாருமே எல்லா வாரமும் வரோம். மகாத்மாக்களுடைய சங்கமம் கிடைக்குது, அவங்களுடைய சச்சங்கம் கிடைக்குது. எவ்வளவு நம்மளுக்கு தெரியாது, இந்த நிழல் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. கொடையில்லாத போது வெயில் தெரியுதுல்ல, ஒரு நிமிஷம் கூட அந்த வெயில் தாங்க முடியுதா, கண்ணு எரியுது. அப்ப அந்த மாதிரி எவ்வளவோ நம்மளுடைய கஷ்டங்களை குருமராஜ் எடுக்கிறார், நம்மளுக்கு தெரியாது. அப்ப அவ்வளோ தயார் தான் வந்து குருமராஜனுடைய மகிமை. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம், இந்த குருமராஜ்னு சொல்லும் போதே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும். அதாவது நம்மளுடைய கஷ்டங்கள் எது எடுத்தாலும் அவர் வந்து கிருபை வந்து நம்ம கையில இருக்கிற ஒரு நல்ல குணம் ஒண்ணு இருந்தா போறோம், அவர் வந்து மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. எவ்வளவு நமக்கு வந்து கெட்டது இருந்தாலும் அவர் அதை மன்னிக்கிறார். இன்னொரு விஷயம், மகாபாரத போர் அது நடக்கிறதுக்கு மேல வந்து காண்டிபம் இருக்கு, யார் கையில, இவர் கையில இருக்கு, அர்ஜுனன் கையில இருக்கு. அப்போ வந்து இந்த போர் நடக்குது, இந்த சூதாட்டம் நடக்குது. அதுல வந்து என்ன ஆகுது, பாண்டவர்கள் வந்து தோத்து போறாங்க, அடிமைகள் ஆயிடுறாங்க. அப்ப அவங்க கையில இருக்கிறது எல்லாமே அவங்க வந்து கொடுக்கணும். அப்போ வந்து துரியோதனன் வந்து சொல்றாரு, கர்ணன் கிட்ட சொல்றாரு, அவன்கிட்ட காண்டிபம் இருக்கு, அந்த காண்டிபத்தை கேட்டு நீ வாங்கு அப்படி. அப்ப கர்ணன் சொல்றாரு, அந்த காண்டிபம் எனக்கு வேண்டாம், எனக்கு என்னுடைய திறமையில எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னுடைய வீரத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் அதை வச்சு நான் போராடிடுவேன், போர்ல வந்து நான் வென்றுடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த விஷயத்த என்ன பண்றாருன்னா, அங்க வழியில போற டைம்ல அர்ஜுனன் வந்து வேதவியாசர் கிட்ட கேட்கிறாரு, ஏன் வந்து அவன் இப்படி சொன்னான், அவன் இப்படி சொன்னது வந்து வேற ஒன்றும் இல்லை, இதுதான் காரணம்னு நினைக்காத, இன்னொரு காரணம் இருக்கு, ஆனா அது நேரம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படியே போறாங்க. இப்படியே போயிட்டு என்ன ஆகுது, எல்லாம் முடியுது, மகாபாரத போர் முடிஞ்சிச்சு, பாண்டவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அப்போ பகவான் கிருஷ்ணர் வராரு. பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட, நான் வைகுண்டத்துக்கு போற நேரம் வந்துச்சு, அதனால என்னுடைய இதுல வந்து தர்பாரில் இருக்கிற பெண்களை எல்லாம் நீ தேர்ல எடுத்துட்டு போய் இந்திரபிரஸ்தத்துல கொண்டு போய் விட்டுரு. அப்ப அர்ஜுனனுக்கு கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம கூடயே பயணிச்சாரு,
அந்த போர்க்களத்துல நம்ம கூடயே இருந்தாரு, நமக்கு சகாயம் பண்ண நண்பன் போக போறாருன்னு சொல்லும்போது அவருக்கு தாங்க முடியல. ஆனாலும் ஒரு ரொம்ப கனமான மனசோட அவர் போறாரு. பகவான் கிருஷ்ணர் சொன்னதை செய்யறார். இந்த மாதிரி இந்திரபிரஸ்தத்துல கொண்டு போய் விடுறாரு. அது விட்டுட்டு வர சமயத்துல வேதவியாசரை பார்க்கணும். அப்ப திருப்பி வேதவியாசர்கிட்டே இந்த கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி வர வழியில போய் கொண்டு போய் விட போகும்போது அந்த காட்டுல நிறைய திருடர்கள் இருக்காங்க. அவங்க அர்ஜுனரை தாக்குறாங்க. அப்போ உடனே அர்ஜுனனுக்கு தாக்கவே முடியல. இவ்வளவு பெரிய போர், மகாபாரத போர்ல எவ்வளவோ பேரை வென்று குவிச்சிட்டாரு. ஆனா இந்த சாதாரண திருடர்கள் கிட்ட ஒன்றும் பண்ண முடியல. சரி, அந்த காணிபம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணிபத்தை எடுக்கிறதுக்கு போறார். தூக்க போறார். யாரு? அர்ஜுனன். அவனால அசைக்கவே முடியல அந்த காணிபம். அப்ப அர்ஜுனுக்கு ஒன்றும் புரியல. ஏன் நான் பொம்மை மாதிரி அதை கையாண்டேன்னு போர்க்களத்துல, மகாபாரத போர்ல ஏன் என்னால தொடவே முடியல, புரியவே இல்லை. அங்க தோத்து போறாரு. அதுக்கப்புறம் அவர் கேட்கிறாரு. அப்போ வேதவியாசர் சொல்றாரு, பகவான் கிருஷ்ணர் உங்க கூட இருந்தாரு, அவருதான் அதை தாங்கினாரு. அவர் இருந்ததுனாலதான் உன்னால அதை பொம்மை போல அசைக்க முடிஞ்சது. அவரு இப்ப இன்னைக்கு இல்லை, அவர் போயாச்சு, அதனால அதை உன்னால தொடவே முடியாது. அப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில இருக்கிற திறமைகள், நம்ம வாழ்க்கையில இருக்கிற பணம், நம்ம கையில இருக்கிற டிகிரி, வேலை, இதெல்லாம் நம்ம திறமையே இல்லை. எல்லாமே குரு மகாராஜுடைய காருண்யம், கருணை, கிருபைதான். அதை நம்ம ஒரு செகண்ட்லயும் நம்ம புரிஞ்சுக்கும் போது, நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் நடக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளால இப்ப பாருங்க, அந்த காணிபம், இந்த உண்மை, அந்த காணிபத்தை அவரால் தொட முடியல. அப்ப அவருக்கு தெரியல. அவர் போர் புரியும் போது அவர் என்ன நினைச்சாரு, நான் பண்ணேன், நான் தான் வென்றேன், நான் தான் போர் புரிஞ்சேன், நான் நல்லா போர் புரிஞ்சேன். ஆனா அப்ப அசைக்க முடியல அந்த காணிபத்தை. பார் அசைச்சார். அப்ப எவ்வளவு தயாளு கிருஷ்ணன். அதுதான் குருமகாராஜ். இந்த கலிகாலத்துல நம்ம குருமகாராஜ் கட்சிருக்காரு. எந்த அளவுக்கு இதை நம்ம டைட்டா பிடிக்க முடியுமோ பிடிக்கிறோம் என்ற தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த சத்சங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். பிரேட்சையோட ஸ்ரீ சத்குருதேவ் மகாராஜ் கி ஜெய். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையுடன் சந்திப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.